ஹர்திக் பாண்டியாவுடைய அந்த ஒரு பெரும் பெயர், அந்த ஒரு பிரபலம் இருக்கு பாத்தீங்களா? அதனாலேயே க்ரூபைனல் பாண்டியாவுக்கு உண்மையா அவர் தகுதி கொண்ட அந்த மரியாதையோ, அந்த கிளறவமோ, அந்த அங்கீகாரமோ என்னைக்குமே கிடைச்சதே இல்ல. ஆனா இதுல நம்ம ஹர்திக் மேல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுடைய பேரும் புகழும் அவ்வளவு பெரியது. யாரா இருந்தாலும் சரியட, தன்னோட தம்பிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் க்ரூபைனல் பாண்டியா இந்த டீம்ல இருக்காரு அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பாருங்க. ஹர்திக்குடைய அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட் பார்க்கும்போது க்ரூபைனலுடைய இந்த அற்புதமான டேலண்ட் என்னைக்குமே ஹைலைட் ஆகாமலே போயிடுச்சு. நல்ல வேளை பாருங்க, க்ரூபைனல் மும்பையை விட்டு வெளியே வந்துட்டார். இல்லனா க்ரூபைனல் பாண்டியாவுடைய இந்த டேலண்ட் என்னைக்குமே மக்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. ஏன்னா மும்பைல க்ரூபைனல் பாண்டியா எவ்வளவுதான் அருமையா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் சரிங்க, மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அட இவன் ஹர்திக் பாண்டியாவுடைய தம்பி, அண்ணன் அங்க இருக்கான்ல, அதனால இவனும் டீம்ல இருக்கான்னு ஒரு டேக போட்டுட்டு அத்தையோட அந்த விஷயத்தையே முடிச்சிடுவாங்க. ஆனா எப்போ க்ரூபைனல் பாண்டியா ஆர்சிபில சேர்ந்து ஒரு கலக்க ஆரம்பிச்சாரோ, அன்னைக்கு இருந்து பாருங்கதனுடைய பேட்டிங்லையும் சரி, பவுலிங்லையும் சரி, ஃபீல்டிங்லையும் சரி கலக்கி எடுத்திட்டாருங்க. ஒரு அக்னி புயலா மாறிடுச்சு பாருங்க. முதல்ல இந்த 2025ல ஐபிஎல் இவர்தான் ட்ரோஃபியும் வாங்கி தந்து ஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி மொத்தமா கிரிக்கெட் உலகத்தையே ஒரு கலக்கினாரு. இந்த வருஷமும் பாருங்க, தன்னுடைய ஜபர்தஸ்த் பர்ஃபார்மன்ஸால இந்த ஆர்சிபிய இன்னொரு ஐபிஎல் ட்ரோஃபி ரொம்பவே கிட்ட அந்த ஒரு இறுதி கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காருன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவர் ஆடின அந்த இன்னிங்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கிராம்போட போராடிக்கிட்டு இருந்தாரு பாருங்க. அப்போ கூட சிங்கிள் ஹேண்டட் ஆஃப் ஆர்சிபியும் ஜெயிக்க வச்சு கொடுத்தாருன்னா பாருங்களேன். க்ரூபைனலுடைய இந்த ஒரு விடாப்பிடியான மனசு, இந்த ஒரு தன்னம்பிக்கை, இந்த ஒரு பைத்தியக்காரத்தனம், இதனால ஒரு ஆர்சிபி ஃபேன் க்ரூபைனல் பாண்டியாவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா மட்டும் போதாதுங்க, தன்னோட மனசுக்குள்ள ஒரு தனி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க.